Hi friends, as we are going to celebrate coming April 23rd ஜனநாயக தேர்தல் in this 2026. இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த மாதம் 23ஆம் தேதி நாம ஜனநாயக தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு சலுகைகளை வாரி வழங்க வேண்டுமோ, எவ்வளவு இலவச அறிவிப்புகளை வாரி வழங்க வேண்டுமோ அவ்வளவு அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். இது வேற ஏப்ரல் மாதம் நாம் அடிக்கடி ஏமாறுவோம். நானும் சில பேர்கிட்ட ஏமாந்துருக்கோம். நாம் என்ன பண்ணுவோம், ஏப்ரல் ஃபுல் ஆயிடுவோம். ஸோ ஒரு மாநிலமே என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ஏப்ரல் மாதம் ஏமாந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. குட்டி ஸ்டோரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். முதலாளி ஒருவர் குதிரையை வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த குதிரைக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குதிரையை கூட்டு போய் அந்த குதிரைக்கு இரும்புனால காலில் என்ன பண்ணாங்க, லாடம் கட்டினாங்க. எதற்கு அப்படி என்றால், அந்த குதிரை ஓய்வே இல்லாமல் என்ன பண்ண வேண்டும், கல், முள், மண், மேடு, கரடு, முரடு, ஏற்றம், இறக்கம் என்று சொல்லி ஓய்வே இல்லாமல் உழைக்க வைப்பதற்காகத்தான் அந்த சலுகை வழங்கப்பட்டது. எங்கே சலுகைகள் அதிகமாக வழங்கப்படுகிறதோ அங்கே நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்பட போகிறது என்பதான அர்த்தம். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, சலுகைக்காக இலவசத்துக்காக ஓட்டு போடாதீங்க. உங்களுடைய வாக்கு மிக விலையேறப்பட்டது. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் உங்களுடைய வாக்கு என்ன பண்ண முடியாது, அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் இலவசமாய் பெற்று இருக்கிறீர்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாக்கை இலவசமாக செலுத்துங்கள். தமிழ்நாட்டில் அடுத்த 5 வருடங்கள் வளர்ச்சியின் பாதையில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம், நம்முடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே. மறந்துடாதீங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் அநேக கட்சிகள் இருக்கிறது. திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், பற்பல கூட்டணி கட்சிகள் என்று சொல்லி நீங்கள் எதுக்கு வாக்களிக்க விரும்புகிறீங்களோ அதுக்கு வாக்களிங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொரு கட்சி இருக்குது, மறந்துட்டேன், தாவேகா, தமிழக வெற்றி கழகம். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், வாக்களியுங்கள். மறந்துடாதீங்க, ஏப்ரல் 23 உங்கள் ஓட்டு ஐடி எடுத்து போய் என்ன பண்ணுங்கள், ஓட்டு போட மறந்துடாதீங்க. சலுகைக்காக அல்ல, இலவசத்துக்காக அல்ல, தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்றுவதற்காக இந்த தேர்தல் வந்திருக்கிறது. தேர்தலை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள். வாக்கை வித்துறாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையே போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.